யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் தமிழ் பத்திரிகை நிறுவனத்திற்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவால் வழக்கொன்று தொடரப்பட்டிருந்தது. குறித்த பத்திரிகை நிறுவனத்திடம் 500 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரிய மான நஷ்ட வழக்கின் முன்விளக்க கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ். சதீஸ்தரன் முன்னிலையில் இடம்பெற்றது. தேடப்படும் குற்றவாளிகளான டக்ளஸ், கேபி ஆகியோரை தமிழர்களின் தலைவராக்க அரசு முயற்சிப்பதேன்? நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் எம்பி கேள்வி என்ற தலைப்பில் 2012 11 குறித்த பத்திரிகையில் வெளியான செய்தி தனது நட்பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பிரசுரிக்கப்பட்ட பொய்யான செய்தி என்பதை சுட்டிக்காட்டி டக்ளஸ் தேவானந்தவினால் நிறுவனத்திற்கு எதிராக 500 மில்லியன் நட்ட ஈடு கோரிய மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைகளுக்கு எதிர்த்தரப்பினர் தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காமையினால் ஒரு பக்க விளக்கத்தின் அடிப்படையில் யாழ் மாவட்ட நீதிமன்றம் வழக்காளியான டக்ளஸ் தேவானந்தவுக்கு நட்ட ஈடாக 2 மில்லியன் ரூபாவை பத்திரிகை பிரசுரிப்பாளருக்கு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதைத் தொடர்ந்து குறித்த பத்திரிகை நிறுவனம் வழக்கை மீள் விசாரணைக்கு உட்படுத்துமாறு முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஸ்தரன் முன்னிலையில் முன்விளக்க நடவடிக்கைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேலதிக முன்விளக்க கலந்துரையாடலுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 6 இடப்பட்டுள்ளது.